வயநாடு நிலச்சரிவால் சூரல் மலை அருகே உள்ள வெள்ளேரி மலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவுக்கு முன் இருந்த எழில்மிகு காட்சிகள் வெளியாகியுள்ளன. அவற்றையும் அங்கு உள்ள அரசு பள்ளியின் முந்தைய மற்றும் தற்போதைய காட்சிகளையும் பார்க்கலாம். வயநாட்டில் அண்ணன் குடும்பத்தை காணவில்லை என பரிதவிக்கும் மேப்பாடியைச் சேர்ந்த சியாபுதீன் என்பவர் 170 உடல்களை பார்த்தும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருப்பதாக வேதனை தெரிவித்தார். சொந்த அண்ணா பெரிய அண்ணா அவர பாரியா மகன் எல்லாரும் மிஸ்ஸிங்காக இருக்கு. 4 நாளாச்சு எல்லாரும் தேடி பார்த்துட்டு இங்கே கிடைக்கல. அவர் எத்தனை மணிக்கு நடந்துச்சாமா? இது நைட்டில் 1 மணி ஆயிருக்கும் கரெக்டாக டைமில். இப்போ உடல்கள் கண்டுபிடிச்சாலும் அடையாளம் தெரியாம இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே வேணும் எல்லா போடியும் பார்த்துட்டே இருக்கு. நான் இங்கே தான் இருக்கேன். 4 நாளாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேறுனா போடி எல்லாம் பார்த்துட்டு இன்னும் கிடைக்கல. அது குறை மூஞ்சி தெரியாமல் வருது. எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. எத்தனை பாடி இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? இது வரைக்கா இங்கே 170 போடியோളം ഞാൻ பார்த்துருச்சு. ஒன்றும் தெரியல. இல்லை இனி வேறு பாடியெல்லாம் நோக்கணும். இப்போ அண்ணன் எங்கேயாச்சும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எங்கேயாச்சும் தப்பிச்சு அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்க முடியாது. வீடெல்லாம் உடஞ்சி போயாச்சு. வீடு அங்கே இருந்த வீடு இப்போ இல்லை. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சத்தியமங்கலம் அருகே உள்ள தாளவாடி மலைப்பகுதியைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி, மனைவி புட்டு சித்தம்மா, வளர்ப்பு மகன் மகேஷுடன் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கனி பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். புட்டு சித்தம்மாவின் உடல் அடையாளம் காணப்பட்டு காமையன்புரம் கிராமத்திற்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது. ரங்கசாமியின் உடல் வயநாட்டில் உள்ள மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மகன் மகேஷின் உடலை மீட்பு குழுவினர் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. வயநாட்டின் மேப்பாடியில் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்திட முக்கிய நிவாரண முகாம்களில் தமிழ்நாடு மீட்பு குழுவினர் உதவி மையம் ஒன்றை நிறுவியுள்ளனர். அங்கு உதவி மேசையும் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் மற்றும் தகவல்களை பெற உதவி எண்களையும் வெளியிட்டுள்ளனர். உதவி மையத்தை தொடர்பு கொள்பவர்கள் தங்களுடைய பெயர், அவர்களின் இடம், கூற விரும்பும் செய்தி ஆகியவற்றை IAS அதிகாரிகள் GS சமீரன் மற்றும் ஜானிட்டா முர்கேஸிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.